இல்ல அது நீங்க பத்திரிகையாளர் தான் சொல்லணும். சிறப்பா நடத்திருக்கோம் நாங்க நம்புறோம். இல்லைங்க அதுல நம்மளும் ஒரு திட்டமிடல் வச்சிருந்தோம். அதே மாதிரி காளைகளும் கொஞ்சம் விறுவிறுப்பு வந்துருச்சு இந்த தடவை. போன தடவை நிறைய காளைகள் வாடிவாசல்ல படுத்துருச்சு. ஸோ அந்த காளைகளை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த தடவை அது இல்லாம காளைகளும் வேகமா வந்தனால இது சாத்தியப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டு அரங்கத்துல ஜனவரியில இருந்து மே வரைக்கும் யாரு வேணாலும் எந்த தனிநபர் தனி ஆர்கனைசேஷன் யாரு வேணாலும் நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதுக்காக அரசு ஆணை இப்பதான் வெளியே வரப்போகுது நமக்கு. அதன் பேர்ல இனிமே தொடர்ந்து அங்க எல்லா நிகழ்வும் நடக்கும். இன்னைக்கு 52 பேர் இன்ஜுரி, 15 பேருக்கு மேஜர் இன்ஜுரி, மிச்ச எல்லாருக்கும் மைனர் இன்ஜுரி. மேஜர் இன்ஜுரியில இருக்கிறவங்களும் அவுட் ஆஃப் டேஞ்சர், ஸ்டேபிளா இருக்கிறாங்க. இல்ல இது பாரம்பரியமான அவங்கவுங்க ஊருக்குன்னு உள்ள பாரம்பரியம், அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அது அந்த மக்களுடைய சென்டிமெண்டோட இணைந்தது. அதனால இது வழக்கம் போல எப்பவுமே இங்கதான் நடக்கும். அது போக எத்தனை ஜல்லிக்கட்டு வேணாலும் நம்ம கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்துல பண்ண முடியும். இல்லைங்க நேற்று உள்ளூர் மாடுகளுக்கு வழங்கப்படணும்னு அவங்க கேட்டது ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் டோக்கன் வந்திருந்தது. ஆனா அவங்க ஒரு பயம் என்ன ஆச்சுன்னா 700 800 டோக்கன் நம்பர் வந்திருந்தனால அவுக்க முடியாம போயிடுமோன்ற பயத்துல தான் அவங்க நேற்று போராட்டம் பண்ணாங்க. அப்படி இல்லாம இன்னைக்கு 1000 காளைகள் அவுத்து எல்லாரோட காளைகளும் அவுத்தது. இல்லைங்க நமக்கு டைம்குள்ளதான் நடத்தி ஆகணும். ஸோ நம்ம 9 ரவுண்டு வழக்கமா நடத்துறது தான். இன்னைக்கு நம்மளால 8 ரவுண்ட் தான் நடத்த முடிஞ்சது. அதனால நம்ம கடைசி ரவுண்ட் சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது கடைசி ரவுண்டால தான் முடியும். அதனால நம்ம அந்த ரவுண்டை நிறுத்த வேண்டியதாச்சு. துணை முதல்வர் வழக்கமாவே இங்க பண்றது தான். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவங்க வருவாங்க. ஸோ அது மாதிரி இந்த தடவை ஆர்வத்தோட பங்கேற்று போனாங்க. ஒரு இதுவும் இல்லைங்க. இது தவறுதலான ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. எந்த இதுவும் இல்லை. நீங்க எல்லாருமே இங்கதான் இருந்தீங்க. எல்லாரும் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது. இது யாரும் இது பண்ணல. சுமூகமா நல்லபடியா நடந்தது. ரெண்டு பேரும் ஒரே இல்லைங்க நாங்க எழுந்தெல்லாம் போகல. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிக்கணும்ன்றனால ஒரு புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்னை நிக்க சொல்லல, யாரும் எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லல. இங்க நடந்தது எதுவுமே தெரியாம கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி எனக்கு தகவல் வரலையே. நீங்க புதுசா சொல்றீங்க. எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவா அப்படி ஒன்றும் இல்லையே. நேற்று அவங்க வழக்கமா ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க 7 காளைகளை வைப்பாங்க. இங்க 4 காளைகள் தான், இங்க 3 காளைகள் தான். அதனால அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆச்சு. மற்றபடி சிறப்பா ஒண்ணு வேணும்னு யாரும் டிலே பண்ணல, யாரையும் ஒதுக்கல, எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கல.